இந்தியா 4 ஐரோப்பிய நாடுகளுடன் ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் அடுத்த 15 ஆண்டுகளில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என கூறப்படுகிறது. இந்த 4 ஐரோப்பிய நாடுகளும் இந்தியாவில் $100 பில்லியன் முதலீடு செய்யும் என எக்ஸ் பக்கத்தில் நாட்டின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இதன் மதிப்பு இந்திய ரூபாயில் 8 லட்சம் கோடிக்கும் அதிகம். சுவிட்சர்லாந்து, நார்வே, ஐஸ்லாந்து, லைக்கன்டைசன் ஆகிய ஐரோப்பிய ஒன்றியத்தில் பங்கு வகிக்காத 4 நாடுகளுடன் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இந்த வர்த்தக உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தைகள் 2008ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் 2018 நவம்பரில் நிறுத்தப்பட்டன. இந்த ஒப்பந்தம் முடிவதற்கு முன்பு மொத்தம் 21 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்தன. இறுதியாக தற்போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. இந்த ஒப்பந்தம் ஏற்றுமதி, இறக்குமதியை இடையூறின்றி மேற்கொள்வதற்கான வர்த்தக உடன்படிக்கையின் அடிப்படையில் ஒரு பெரிய ஒப்பந்தமாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இதில் முதலீடு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட அறிக்கையில், இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் நாட்டின் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்று தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் குறித்து நார்வேயின் வர்த்தக அமைச்சர் ஜான் கிறிஸ்டியன் வாட்ஸ்அப் பேசுகையில், இந்தியா நார்வே உறவுகள் எப்போதும் சிறந்த முறையில் உள்ளன என்றார். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா பெரும் முதலீட்டை பெறும். அதே வேளையில் ஐரோப்பிய நாடுகளின் பதப்படுத்தப்பட்ட உணவு, பானங்கள், மின்னணு இயந்திரங்கள் உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார ஒன்றான இந்தியாவின் 140 கோடி மக்களின் சந்தைக்கு எளிதாக வரும். இது மருந்து, மருத்துவ உபகரணங்கள், உணவு, ஆராய்ச்சி, மேம்பாடு போன்ற வணிகங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என இந்த ஒப்பந்தத்தில் பியூஷ் கோயல் கூறினார். இந்தியா, EFTA நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளின் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் ஒரு வரலாற்று தருணம் என்று பிரதமர் மோடி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பல அம்சங்களில் கட்டமைப்பு வேறுபாடுகள் இருந்தபோது நமது பொருளாதாரங்களில் அனைத்து நாடுகளும் வெற்றி என்ற சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கான ஒருங்கிணைப்பு உள்ளது. 4 நாடுகளும் வெவ்வேறு விஷயங்களில் உலகளவிய தலைவத்துவம் அடைந்துள்ளன. நிதி சேவைகள், வங்கி, போக்குவரத்து, தளவாடங்கள், மருந்து, இயந்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முன்னணியில் இருக்கும் இந்த நாடுகள் எங்களுக்கு ஒத்துழைப்பதின் புதிய கதவுகளை திறக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நார்வேயின் வர்த்தக அமைச்சர் ஜான் கிறிஸ்டியன் வாட்ஸ்அப் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது, இது உண்மையிலேயே வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்பட வேண்டிய நாள். நிலையான வணிகம் செய்வதற்கான புதிய வழி இது. இந்த ஒப்பந்தத்தில் நிர்ணயிக்கப்பட்ட நோக்கங்களை அடைய, முதலீட்டை அதிகரிக்க, வேலைகளை உருவாக்க நாங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கிறோம் என்று கூறினார்.